பெரிய மீன் துரத்தியதால் மூச்சு திணறி சிறிய மீன்கள் இறப்பு. ஜப்பான் சம்பவம் குறித்து வித்தியாசமான விளக்கம். வடக்கு ஜப்பானின் ஹாக்கோடேட் கடற்கரையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மத்தி மற்றும் கானாங்கெழுத்தி வகை மீன்கள் கரை ஒதுங்கியுள்ளன. இதனால் வெள்ளிப்போர்வை போர்த்தியது போன்று கடற்கரை காட்சியளிக்கிறது. அப்பகுதி மக்கள் மீன்களை ஆர்வத்துடன் சென்று அள்ளி வந்தனர். இந்நிலையில் ஜப்பான் அதிகாரிகள் இதனை தடுத்து அந்த மீன்களை சாப்பிடவோ விற்பனை செய்யவோ கூடாது என்று அறிவுறுத்தியுள்ளனர். ஜப்பான் அணு உலை கசிவுகளால் மீன்கள் இறந்திருக்கலாம் என்று சந்தேகம் எழுந்துள்ளது. இது அந்நாட்டு அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் ஜப்பான் மீன்வள ஆய்வாளர் டகாஷி ஃபுஜியோகோ என்பவர் புதிய விளக்கங்களை கொடுத்துள்ளார். சிறிய வகை மீன் கூட்டத்தை பெரிய மீன் ஒன்று விரட்டி வரும் போது ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு மீன்கள் கூட்டமாக இருந்திருக்கலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். அல்லது மீன்கள் கூட்டமாக திடீரென்று கடுங்குளிர் பகுதியில் நுழைந்து அதன் காரணமாக இறந்திருக்கலாம் என்றும் கூறியுள்ளார். எனினும் இந்த மீன்களை சாப்பிட வேண்டாம் என பொதுமக்களை கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தார். மீன்களை அப்புறப்படுத்தி வரும் ஜப்பான் அதிகாரிகள் இறப்புக்கான காரணங்களை ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அணுசக்தி மின்சார தயாரிப்புக்கு பயன்படும் அதே வேளையில் மக்களின் உயிரை பறிக்கும் நாசகார சக்தியாகவும் இருப்பது குறிப்பிடத்தக்கது.